அமைதியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சமூக இடைவெளிகளை பேணி சுகாதார விஷயங்களை கடைபிடித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற காரணத்தினால மாஸ்களை சரியா அணிஞ்சு கொள்ளுங்க. அதே போல சமூக இடைவெளியை விட்டு பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாத விதத்தில் எங்களுடைய பதாதைகளை வைத்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 1.5 மீட்டர் 2 மீட்டர் மெயின்டைன் பண்ணாலும் பரவாயில்ல. சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அழகிய முறையில் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய விதத்தில் சமூக இடைவெளிகளை பேணி நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்களுக்கு எந்த விதத்திலுமே இடையூறு இல்லாத விதத்தில் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கேற்ப நடந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அவனால முடிந்த அளவு பதாதைகளை மேலே விளக்கமாக வைக்கவங்க. மக்கள் பார்வைக்காக வைங்க. ஸ்லோகங்களை வந்து மக்கள் பார்வைக்காக வைக்கவங்க. கைது பண்ணிவாங்க. 2 மீட்டர் தெரியுங்க. हमारा साइड पे हमारे वीडियो पर बोल रहा हूँ
සමාජ දුරස්ථභාවය පිළිපැදගෙන අනිත් අයට කරදරයක් නොවනසේ සමාජ දුරස්ථභාවය පිළිපැදගෙන අපගේ ඉල්ලීම් මේ අවස්ථාවේ අපි නිසියාකාරයෙන් කරමින් පවතිනවා. ඒ හින්දා හැමෝම සමාජ දුරස්ථභාවය ඔයගොල්ලෝ පවත්වා ගන්න. මෙතනදී අපි අපගේ අයිතිවාසිකම අපි ඉල්ලීමක් තමයි මෙතන මේ අවස්ථාවේදී අපි කරන්නේ. හැමෝම hand sanitizer භාවිතා කරන්න. ඒ වගේම සමාජ දුරස්ථභාවය පවත්වා ගන්න. අන්න ඒක ඉරියරයක් කරදරයක් නොවනසේ අපගේ අයිතිවාසිකම් අපි ඉල්ලමු. ඒ හින්දා තමන්ගේ අතේ තියෙන බෝඩ් අනිත් අයට කරදරයක් නොවනසේ වග බලා ගන්න. ரோட்டு காகாமல் இருந்தால் நல்லா. ඒ නිසා අනිත් අයට කරදරයක් නොවනසේ Taman මීටරයක දුරස්ථභාවය පවත්වාගෙන Tamanගේ ඉල්ලීම සාකාරයෙන් ඉල්ලමු.
மாஸ்க்கை மூவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது சோமா நீங்கள் பேசுங்க. சிங்களத்தில் பேசுனது போகிற தமிழில் பேசுகிறா எப்படி? அவங்க தமிழில் பேசுங்களே, நீங்கள் பேசுகிறதா nada, toma. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah amma ba'd. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அக்குர்ணை கிளை சார்பாக ஜனாசா எரிப்புக்கு எதிராக
அமைதியான வழியில் ஒரு போராட்டத்தை தொடராக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் அக்குர்ணை கிளை சார்பாகவும் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் அனைத்து விதமான ஊர் மக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், இலங்கையில் COVID-19 காரணமாக மரணிக்கக்கூடியவர்களுடைய ஜனாசாவை இலங்கை அரசாங்கம் பலவந்தமாக எரிக்கக்கூடிய செயல்பாட்டை செய்து வருகிறார்கள். அதை கண்டிக்கக்கூடிய விதத்தில் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்குரிய அனுமதியை இலங்கை அரசாங்கம் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதற்காக வேண்டித்தான் இந்த அமைதி வழி போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டில் பல பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலும் அனைவருடைய கோரிக்கையும் இந்த ஒரே ஒரு கோரிக்கை தான். பேரன்புக்குரியவர்களே, இந்த கோரிக்கையை நாம் முன்வைப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக COVID-19 காரணமாக மரணிக்கக்கூடியவர்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதனால் உண்மையிலேயே மனித குலத்துக்கு உலகத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்று சொன்னால் இந்த கோரிக்கையை யாரும் முன்வைக்க மாட்டார்கள். இந்த கொரோனாவை யாரு சொன்னாங்களோ, கொரோனான்னு ஒரு வைரஸ் இருக்குது, COVID-19 என்ற வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது, மனித குலத்துக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று யாரு சொன்னார்களோ, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய வழிமுறைகள் என்னென்ன சுகாதார விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த COVID-19 மரணித்தால் என்ன செய்ய வேண்டும், எப்படி அவர்களுடைய உடலை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அந்த வழிகாட்டல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அடக்கம் செய்ய விரும்பக்கூடியவர்கள் தாராளமாக அடக்கம் செய்யலாம். அடக்கம் செய்வதற்குரிய வழிமுறைகள் என்ன, எந்தெந்த அடிப்படையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் அழகிய முறையில வழிகாட்டப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் மாத்திரம் வீம்புக்கின்ற முஸ்லிம்களுடைய கிறிஸ்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதி கொடுக்காமல் எரிக்கக்கூடிய செயல்பாட்டை செய்து வருகிறார்கள். என்ன காரணம் சொல்லி எரிக்கிறாங்க, எந்த காரணத்தை சொல்லி எரிக்கிறாங்கன்னு சொன்னா, அடக்கம் செய்தால் நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர் வழியாக இந்த வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்கிறது, அதனாலதான் நாங்கள் ஜனாசாக்களை எரிக்கிறோம் என்று சொல்லி ஒரு காரணத்தை, எந்தவித நியாயமும் இல்லாத விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படாத ஒரு காரணத்தை சொல்லி எரிக்கக்கூடிய செயல்பாட்டை செய்து வருகிறார்கள். இது உண்மையிலே சரியா? இது ஒரு நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானமா? இது சம்பந்தமாக வைரலஜிஸ்ட், இந்த வைரஸ் துறையில ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் என்ன சொல்லி இருக்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னு சொன்ன, வெளிநாடுகளை விட்டுருங்க, WHO தெளிவாக சொல்லிவிட்டது அடக்கம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லி. நம்முடைய நாட்டை சார்ந்த பெரும்பான்மை இனத்தை சார்ந்த இந்த துறையில கரை கண்டவர்கள், PhD முடித்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடக்கம் செய்யறதுனால எந்த நீருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அந்த வைரஸ் பரவதற்குரிய வாய்ப்பே இல்லை என்று சொல்லி இந்த துறையில கரை கண்டவர்கள் சொல்றாங்க. மலிக் பீரிஸ் என்று சொல்லக்கூடியவர், அவர் ஹாங்காங் யூனிவர்சிட்டியில தலைமை பேராசிரியராக இருக்கக்கூடியவர். அவர் முஸ்லிம் கிடையாது, நம்முடைய சகோதரினத்தை சார்ந்தவர். என்ன சொல்றாரு, அடக்கம் செய்யறதுனால எந்தவித பாதிப்பும் கிடையாது. நேற்றைய தினம் பத்திரிகையில கூட அவருடைய செய்தியை ஒரு சிங்கள பத்திரிகையில கூட அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்ப இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஏராளமா இந்த துறையில PhD முடித்து டாக்டரேட் முடித்தவர்கள் கூட சொல்றாங்க, தண்ணீர்னால அடக்கம் செய்யறதுனால தண்ணீர்னால பரவாது. அப்ப இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லுது, எந்தவித விஞ்ஞான ரீதியான காரணமும் இல்லாம, நியாயமான காரணங்களும் இல்லாமல் ஜனாசாக்களை எரிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி வீம்புக்குள்ளே பிடிவாதமாக இந்த
இந்த செயல்பாட்டை செய்து வருகிறார்கள். இது உண்மையிலே எங்களுடைய அடிப்படை உரிமையை மீறக்கூடிய செயல். ஒரு முஸ்லீம் உலகத்துல வாழும்போது எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம், அதே போல மரணித்ததுக்கு பின்னாடி எப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு வழிகாட்டுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீமாக இருந்தாலும், எந்த கொள்கை சார்ந்தவங்களா இருந்தாலும், எந்த அமைப்பை சார்ந்தவங்களா இருந்தாலும், எந்த இயக்கத்தினர் யாராக இருந்தாலும், முஸ்லிம் பேர்வாங்கியா இருந்தால் கூட மரணித்தால் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதே போன்றுதான் கிறிஸ்தவ மக்களும் அவர்களுடைய மத பிரகாரம் அடக்கம் செய்வதைத்தான் அவர்களும் விரும்புவார்கள். அப்படி இருக்கத்தக்கன அநியாயமாக கடைசி அவங்களுக்கு எல்லாம் தெரியும், பிறந்து 20 நாளான ஒரு குழந்தையே இருக்காங்க. இது COVID-19 என்று சொல்லி PCR பாசிட்டிவ் சொல்லி 20 நாள் குழந்தை மவுத்தா போச்சு. அந்த குழந்தையை பலவந்தமாக இருத்தார்களா இல்லையா? இப்ப கொஞ்சமாச்சு இறக்கம் இல்லையா? ஏன் இந்த செயல்பாட்டை இலங்கை அரசாங்கம் செய்யறாங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க இனவாதம். இந்த ஜனாசாக்களை எரிக்கிறதுனால சிறுபான்மை மக்களுடைய, முஸ்லிம்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய ஜனாசாக்களை எரிப்பதனால பெரும்பான்மை மக்கள் சந்தோஷப்படுவதா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அது கிடையாது. பெரும்பான்மை மக்களும் நம்முடைய கோரிக்கைக்கு ஆதரவாக இன்றைக்கு வீதிக்கு இறங்கி இருக்கிறார்கள். எல்லா மத குருமார்கள் உட்பட முஸ்லிம்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லி பெரும்பான்மை மக்கள் தான் அதிகமான கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் என்ன தங்களுடைய இந்த இனவாதத்தை அடிப்படையாக வைத்து ஆட்சிக்கு வந்தார்கள். இனவாதத்தை கண்டினியூ பண்றதுக்கு உண்மை இல்லாததுக்கு இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நீடிச்சு கொண்டு ஒட்டுமொத்த உலக நாடு ஐநா UN கோரிக்கை வைக்கிறான், WHO கோரிக்கை வைக்கிறான், ஹியூமன் ரைட்ஸ் ஆல கோரிக்கை வைக்கிறான். என்னத்தை கோரிக்கை வைத்தாலும் இலங்கை அரசாங்கம் வீம்புக்கு பிடிவாதமாக இல்லை நாங்கள் எரிக்கத்தான் செய்வோம்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறார். என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இதை வைத்து ஜனாசாக்களை வைத்து மறைத்தவர்களுடைய உடலை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைய மாட்டீர்கள். என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு பார்க்கும்போது மக்களுக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இது அப்படியே இழுத்துட்டு போனா நமக்கு ஓட்டு கிடைக்கும், பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டை வென்றெடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த கனவு பலிக்கவே பலிக்காது. பெரும்பான்மை மக்கள் கண்டிப்பாக காலம் தடுத்து விட்டுவார்கள். தேர்தலையே நாட்டில் எதுவுமே ஒரு வருஷமாச்சு ஆட்சிக்கு எதுவுமே செய்யாம ஜனாதாக்களை எடுத்து ஓட்டு கேட்டது சொன்னால் கண்டிப்பாக அதில் பதில் கிடைக்காது. மக்களுக்கு ஆதரவு வழங்க மாட்டார்கள். சிந்திக்கக்கூடிய மக்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யோசிப்பாங்க, என்னடா இது ஆட்சிக்கு எதுவுமே செய்யாம ஜனாதாக்களை எடுத்ததை தவிர எதுவும் செஞ்ச மாதிரி இல்லை. இந்த நிலைமையில இருந்து கொண்டு எலெக்ஷனுக்கு கேட்டு போனேன்னு சொன்னா கண்டிப்பாக இதனால எந்த நன்மையும் எந்த வெற்றியும் அடைய முடியாது. இதற்கு பெரும்பான்மை மக்களே பாடம் மதிப்பூட்டுவார்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப இலங்கை அரசுக்கு இறுதியாக நாம் என்ன கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். முஸ்லிம்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், பெரும்பான்மை மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே கொந்தளித்து போய் ஏன் இப்படி அநியாயம் பண்ணணும், எந்தவித அறிவுபூர்வமான காரணங்களும் இல்லாம, எந்தவித சயின்டிபிக்கல் ரீசனும் இல்லாம ஜனாதாக்களை எரிப்பதை யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள். அப்ப முஸ்லிம்கள் சார்பாக, ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் சார்பாக நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால், அக்குர்ணை மக்கள் சார்பாகவும், இலங்கை முஸ்லிம்கள் சார்பாகவும், அனைத்து அமைப்புகள் சார்பாகவும் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய ஜனாதாக்களை COVID-19 காரணமாக மரணிக்கக்கூடியவர்களுடைய ஜனாதாவை நல்லடக்கம் செய்வதற்குரிய அனுமதியை தர வேண்டும். நீங்க எந்தெந்த சுகாதார விஷயங்களை கடைபிடிக்க சொல்றீங்களோ எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்க தயார். எல்லாத்தையும் கடைபிடித்து அடக்கம் செய்யறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அதுக்குரிய இடம் தான் பிரச்சனையா, நீர் மட்டம் சொல்லி அதுதான் காரணம் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி 100 அடி தோண்டினாலும் தண்ணி வராத அளவுக்குள்ள இடத்தை தாரதுக்கு எங்க மக்கள் தயாரா இருக்கிறாங்க. இடம் ரெடியா இருக்குது. மன்னார்ல இடம் இருக்குது, சம்மாந்துறையில இடம் இருக்குது. அப்ப வீட்டுக்கு எப்ப பார்த்தாலும் இடம் பாருங்க இடம் பாருங்கன்னு சொல்லி இதே கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இலங்கையில மட்டும்தான் தண்ணீர் மட்டம் இந்த லெவல்ல இருக்குதா? இதை விட எவ்வளவு நாடுகள் தண்ணீர் மட்டம் இலங்கை விட அதிகமா இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகள் இருக்கிறது. இலங்கையில பத்தியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலக நாடுகள்ல
90வது இடத்துல இருக்கிறதா இலங்கை. அதுக்கு